எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். இந்த வீடியோவில் தயிர் வச்சு குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம், கட்டிகள் எதுவும் இல்லாமல். இப்போ 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் பட்டைத்தூள் போட்டுக்கலாம். இப்போ விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 10 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், 1 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், 1 பட்டை 1 லவங்கம் போட்டுக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். 8 பல் பூண்டை நல்லா நசுக்கி வச்சுருக்கதை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் கலந்து வச்சுருக்கல தயிரை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு வாட்டி ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 1 வாரம் ஆனால் கூட கெடவே கெடாது, நல்லா இருக்கும். இந்த கர்ட் ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள், டெய்லியுமே தவறாமல் செஞ்சு சாப்பிடுவீங்க.